ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனோஜ் கிட்ட இந்த இதுக்காக வாங்குறாங்கல்ல, சாரி, அந்த இது கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. பொருள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சிட்டாருல. அனுப்பிச்சிட்டதுக்கப்புறமா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டேன், நீ இந்த ஃபங்க்ஷன் போயிட சாரி அப்படின்லாம் கேட்குறாரு. இந்த மாதிரி நமக்கு ரூ. 1,00,000 ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ நீ வரல இல்லை நைட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ இல்லாமல் நான் எப்படி இங்கே தனியாக இருக்க முடியும், நான் சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் கோவா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, காசு இருக்குன்ட்டு நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் யாருக்கு செலவு பண்ணுறேன், உனக்கு தானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வராரு. உள்ளே உட்காந்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தாக்கா 2 பேர் வராங்க. ஒரு காரில் வராங்க. வராங்க, ஒரு இதுவாக வராங்க. வராங்க. வந்ததும் இந்தமாரி இந்த கடையோட ஓனர் யார் அப்படின்னதும் நான் தான் சார், என்ன சார் வேணும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் பொருள் வாங்கினாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க 4,00,000 அவங்க சொல்லி தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு. எல்லா பிராண்டும் இருக்குது சார் அப்படிலாம் சொல்கிறாரு ஹாப்பியாக. அவனுங்க இங்கே அவனுங்க கைவரிசை காட்டிட்டானுங்களா, வி ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு, 2 பேரும் கார்டு நீட்டுறாங்க. இவர் இதுவாக கேட்குறாரு, எப்படி சார் நான் உங்களை நம்புறதுன்னா, கார்டை நீட்டினதும் இது பண்ணுறாங்க. எங்களே கொஸ்டின் கேட்பியா, வா வா உன்னோட இது எடு, அவனுங்க எவ்வளோ பணம் கொடுத்தானுங்க அப்போலாம் கேட்குறாரு. இந்தமாரி 4,00,000 கொடுத்தாங்க சார், அந்த பணத்தை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பயந்துக்கிட்டே எடுக்கிறாரு. பில்லு கொடு அப்படின்னதும், பில்லு இல்லை சார், பில்லு போட வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா, அவனுங்க பில்லு போட வேணாம்னு சொன்னால் நீ பில்லு போடாமல் கொடுப்பியா, கருப்பு பணம் தானே இது, நீ கருப்பு பணம் வாங்கி வச்சுக்கிட்டு வரி ஏய்க்கலாம் நீ பார்க்குறியா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க. அது மிரட்டுறதை பார்த்துட்டு இவர் பயந்துடுறாரு. ஸ்டாஃபெல்லாம் நின்று பார்க்குறாங்க. சார் இல்லை சார், இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இது செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் எடுத்து அந்த கேஷ் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறாரு. இது பிளாக் மணி, இதுதான் என்னது, டூப்ளிகேட் காப்பீஸ், அது அது பேர் என்ன, கள்ள நோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ள நோட்டா, என்ன இது, என்ன சார் சொல்கிறீங்க, என்னதோ, ஏன் நீ படித்தவன் தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னதும், இதெல்லாம் கள்ள நோட்டியா, அவனுங்க உன்கிட்ட கொடுத்து ஏமாத்திருக்கானுங்க அப்படின்னு சொன்னதும், சார் எனக்கு ஐயோ கள்ள நோட்டா சார், சார் 4,00,000 பொருள் கொடுத்துருக்கேன் சார், நான் டீலருக்கு பணம் கட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் கள்ள நோட்டு, இதை உன் மேலேயே கேஸ் எழுதுவோம், நீ இந்த காசெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், நீ பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொன்னதும், சார் என் பணம் கிடச்சிரும்ல சார், என் பொருள் கிடச்சிரும்ல சார்னதும், வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. காசெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கடகடன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்கார். இந்த மாதிரி சார் என் பொருளெல்லாம் இருக்குல்ல சார், என்னையா பொருள், இல்லை சார் நான் இந்த டிவி ஃப்ரிட்ஜு அதெல்லாம் கொடுத்தேன் சார்னதும், என்ன நான் ஷோரூம் வச்சு நடத்துகிறேன், இது போலீஸ் ஸ்டேஷன்யா அப்படின்னதும், சார் இந்த மாதிரி நான் 2 பேர் வந்தாங்க சார், வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நடந்த கதையை சொல்கிறாரு. ஓ, புரிஞ்சிடுச்சு, வந்திருப்பானுங்க, காசை எடுத்திருப்பானுங்க, காசை வச்சுட்டு இது இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அது கள்ள நோட்டு, பில் இல்லாமல் வாங்கினியா அப்படிலாம் கேட்டிருப்பானுங்களே அப்படின்னதும், ஆமாம் சார் எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க சார் என்னதும், அவனுங்களை தான் ஏன் தேடிட்டு இருக்கோம் நாங்கள், இது வரைக்கும் ஒரு 5 கடையில் கைவரிசை காட்டானுங்க, உன் கடையிலையும் காட்டிட்டானுங்களா அப்படின்னதும், சார் என்ன சார் சொல்கிறீங்க என்னதும், அவனுங்க ஃப்ராடுங்க, ஃபஸ்ட்டு வந்தவனுங்களுடைய செட்டு தான் 2வது வந்தவனுங்களும் அப்படின்னதும், சார் அவனுங்க ஐடி கார்டெலாம் கொடுத்தாங்க அப்படின்னதும், ஐடி கார்டெலாம் அடிக்கிறதே இப்போல்லாம் சர்வசாதாரண விஷயம், எந்த காலத்தில் இருக்க நீ அப்படின்னதும், என்ன படிச்சிருக்கேன்னதும், என்ன படிச்சிருக்கேன்னு, 4 டிகிரி படிச்சிருக்கேன் சார், என்ன படித்தவங்க தான் இப்போல்லாம் ஏமாறுறது, ஒரு நாளைக்கு 4 பேர் நிற்கிறீங்க, எல்லாமே படித்தவனுங்க தான், எங்கே எப்படி தான் போய் ஏமாறுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லைன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் நீ பில்லு வாங்கினியா, பில்லு கொடு அப்படின்னதும், இல்லை சார் நான் பில்லு வாங்கலை, அதான் நீ வரி ஏய்க்கலாம் நீ நினச்சிட்ருக்க, வரி கட்டவில்லை, ஐயோ வாங்கினிய வரி கட்ட வேணாம் உனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ஏன்னா இவர் கண்டிப்பாக வரி கட்டணும்ல, ஜிஎஸ்டி கட்டணும்ல, அவர் அப்படியே முழிக்கிறாரு. சார் அப்போ என் பொருளெல்லாம் நாங்கள் என்ன அவனுங்கள ஒழிச்சு வச்சுக்கிட்டு
ஷீட்டா இது பண்ணுறோம். அவனுங்கள நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ போய் அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ அப்படின்னதும் வந்துட்டு பாவம் அப்படியே ரூ. 4,00,000 பணமும் போச்சு, பொருளுங்களும் போச்சு. இப்போ நான் டீலருக்கு பணம் கட்டணும் சார் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே சோகமா போறாரு. எப்பவுமே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அவங்க ஃபேமிலிய ஏமாத்தும்போது இவர் கண்டிப்பா ஏமாந்து போறாரு. ஏற்கனவே ஒரு தடவ ஜீவா விஷயத்துல இந்த மாரி தான் ஆனாரு. 27,00,000 ஜீவா கிட்ட எடுத்துன்னு போய் குடுத்தாரு. ஜீவா இவர ஏமாத்திட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ ஜீவா குடுத்த காச வீட்ல இருந்து மறைச்சு வச்சாரு. இப்போ வந்துட்டு இவரு வந்து ரூ. 4,00,000 8,00,000 ஏமாந்துட்டாரு இப்போ. இப்போ போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி குடுக்குறாரு. அப்போ அந்த இவர் ரைட்டர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அவனுங்கலாம் வந்துட்டு இந்த மாரி திருட்டு வேலை பார்க்குறவனுங்கலாம் வந்துட்டு பாதி விலைக்கு வந்து வித்துருவானுங்க. உன் லக்கு எங்கனா பிடிபட்டானுங்களா, உன் பொருளும் கிடைச்சிரும், பணமும் கிடைச்சிரும். ஆனா அவனுங்க பிடிபடணுமே ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதும், இவரு கம்ப்ளைண்ட் எழுதி குடுத்துட்டு வராரு. இங்க வந்துட்டு முத்து வந்துட்டு ரொம்ப டயர்டா வராரு. மீனாவ கூப்பிட்டுக்கிட்டு. மீனா வந்ததும் வந்துட்டு இந்த மாரி ரூ. 2,500 எவ்வளோ சம்திங் குடுக்குறாரு. குடுத்துட்டு இன்னைக்கு ஓட்டுனேன், கார் ஓட்டுனேன். அப்போ ஏறுனது தான் இப்போ தான் இறங்குனேன் அப்படின்னதும், அப்போ எப்படிங்க நிறுத்தி ஆளுங்களெல்லாம் ஏத்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. போதுமா நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு இன்னைக்கு நாள் ஃபுல்லா இந்த மாரி ஓட்டுனா தான் வந்துட்டு காசு சேர்க்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் மீனா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, நான் கூட இன்னைக்கு வந்துட்டு நெறைய புது புது கடைங்களுக்குலாம் குடுத்தேங்க. ரூ. 750 பணம் சேர்த்துருக்கேன். அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்துட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. ரூம் கட்டுறதுக்கு. அப்ப வந்துட்டு இவரு என்ன இவங்க எடுத்துட்டு போய் அந்த காசு எடுத்துட்டு போயி ஒரு டப்பால போட்டு வைக்கிறாங்க. இது நெறைய காசு ஆயிடுச்சுன்னா, நம்ம கொண்டு போய் இத பேங்க்ல போட்டுக்கலாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு மீனா என்ன சொல்றாங்கன்னா, இருங்க நான் போயிட்டு வந்துட்டு சுடு தண்ணி இது பண்ணி எடுத்துட்டு வரேன். சுடு தண்ணி ஒத்தடம் குடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் எதமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. மீனா. அப்புறம் சரின்ட்டு இவரு போய் உட்காந்துக்கிறாரு. இவங்களும் போயிட்டு சுடு தண்ணி எடுத்துன்னு வந்து ஒத்தடம் குடுக்குறாங்க. கை கால்லாம் அப்படியே புடிச்சு விடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படியே அலர்றாரு. ஐயோ! எனக்கு சூடா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன மீனா இந்த மாரிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆனா வந்துட்டு இருங்க பொறுத்துக்குங்க. எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஒத்தடம் குடுக்குறாங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரிலாக்ஸ்டா இருக்குது அப்படின்னு வந்துட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. இத வந்துட்டு வெளியில இருந்து விஜயா வந்து பார்க்குறாங்க. பரவால்ல இந்த முத்து வந்துட்டு மத்த பிள்ளைங்க மாரி இல்ல. பொண்டாட்டிய வந்துட்டு எப்பவுமே அடக்கி தான் வைக்கிறான். ஆனா இந்த ஸ்ருதிக்கும் இந்த ஸ்ருதி வீட்டுக்காரர் ரவிக்கும், மனோஜுக்கும் இது தெரியவே மாட்டேங்குது. இவனுங்க தான் பொண்டாட்டிங்களுக்கு வேலை செய்றானுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. எப்படி இந்த மீனா எப்படியும் வந்துட்டு அவன வந்துட்டு கைக்குள்ள போட்டுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா வந்துட்டு முத்து அதெல்லாம் வந்துட்டு விடவே மாட்டேங்கிறான். அவன் உஷாரு. அவன பொண்டாட்டிய வந்து எப்படிலாம் அடக்கி வைக்கணும்னு அவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையா சொல்லிக்கினே இருக்குது. இத முதல்ல வந்துட்டு ஸ்ருதிய வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுது ரவிய கூப்பிட்டதும் வந்துட்டு, "அம்மா அவ குளிக்க போயிருக்காம்மா. காலையில சீக்கிரமாவே எழுந்திரிச்சு டப்பிங்க்கு போனா. இப்பதான் வந்தா. ரொம்ப டயர்டா இருக்கா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்ப விஜயா வந்துட்டு போயிட்டு ரவி கிட்ட போய் சொல்றாங்க. "நீ என்னடா வந்து ஆம்பளையாடா நீ வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ற? அவளுக்கு வந்து கை, கால் பிடிச்சு விடுற. நீ வந்துட்டு அவளுக்கு எல்லாமே பண்ணிவிட செய்ற. ஏற்கனவே வந்துட்டு அவ வந்துட்டு வெளியில வந்துட்டு எல்லாரும் முன்னாடி உன்னை போடா வாடான்னு கூப்பிட்றா. இப்ப வச்சு இந்த மாரிலாம் வேலை வாங்குறியே" அப்படின்னு சொன்னதும், "அம்மா அவளுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாம்மா. அதனால தான் கால் அமுக்கி விட்டேன். என்னடா நீ இந்த மாரிலாம் பண்ற? நீ ஆம்பளடா. இந்த மாரிலாம் செய்யக்கூடாதுடா" அப்படிலாம் வந்து சொன்னதும் வந்துட்டு, "நீ என்னதான் இருந்தாலும் நீங்கலாம் இந்த மாரி பண்ணாலும் இந்த முத்து பாரு அவன் வந்துட்டு அவன் பொண்டாட்டிய வந்துட்டு எங்க வைக்கணுமோ அந்த மாரி வச்சிருக்கிறான்" அப்படிலாம் வந்து சொல்றாங்க. "நீ வா வந்து பாரு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு இவரு வராரு. வரும்போது தான் வந்துட்டு முத்து வந்துட்டு "உனக்கு கூட கை வலிக்கும். இப்போ நீ வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா பூலாம் கட்டியிருப்பல்ல. நான் வந்துட்டு உனக்கு கை அமுக்கி விடுறேன்" அப்படி சொல்லிட்டு அவரு வந்துட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கை அமுக்கி விடுறாரு. அந்த நேரம் தான் வந்துட்டு விஜயா வந்துட்டு ரவிய வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்ததும் இவரு வந்துட்டு "அங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்றாரு. பார்த்ததும் பார்த்தா இவரு வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி நெட் எடுத்து விட்டுன்னு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிறாரு. ஐயையோ! பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஒண்ணும் இல்லம்மா. பொண்டாட்டிக்கு புருஷன் பணிவிடை செஞ்சா என்னம்மா ஆயிடப்போகுது? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தாம்மா இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மாரி தாம்மா பழகுறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவங்க அப்படியே சலிச்சுன்னு போயிடுறாங்க. இங்க வந்துட்டு இவரு வந்துட்டு ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி கொஞ்சம் அப்படியே கை காலெல்லாம் அப்படியே உதறின்னு இருக்காரு. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்ததும், ஆ "என்னப்பா ஆச்சுன்னதும்" வந்துட்டு "கொஞ்சம் இதுவா இருக்குப்பா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சொன்னதும் வந்துட்டு இந்த மாரி
ஏன்பா ஞாயிற்றுக்கிழமைனா லீவ் போட வேண்டியது தானே, இன்றைக்கும் வேலை செய்யணுமா அப்படின்னதும் வந்துட்டு, ஞாயிற்றுக்கிழமைலாம் இது எங்கேப்பா இருக்குது டிரைவருக்கு, நான் போயிட்டு வந்தால் தானேப்பா சீக்கிரமாக காசு சேர்க்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. சரிப்பா நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் கையில் அவர் ஒன்று வச்சிருக்காரு. அப்போ கேட்குறாரு, என்னப்பா இது அப்படின்னதும் வந்துட்டு, இது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னதும், என்னதுப்பா ஆனதும், இந்தமாரி ஒரு இது பொம்மை அப்படின்னதும், பொம்மையா எதுப்பா பொம்மை வச்சு விளையாடுற அளவுக்கு இங்கே யாரோ அம்மா என்ன குழந்தையா, இங்கே எதுவும் குழந்தையும் கிடையாது அப்படின்னாலும் இதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பினே சொல்கிறாரு. சொன்னது வந்துட்டு, இல்லைப்பா இது வந்துட்டு சாதாரண பொம்மை கிடையாது, இது வந்துட்டு யோசிக்க வைக்கிற பொம்மை, உங்கள் அம்மாவை சிந்திக்க வைக்க போகிற பொம்மை அப்படின்னது வந்துட்டு, என்ன பொம்மை அது சிந்திக்க வைக்கிற பொம்மைன்னது, இது சஸ்பென்ஸு நான் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன், சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாரு. அண்ணாமலை போடுறாரு, எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. கிச்சனில் இருக்காங்கம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொன்னதும் வந்துட்டு அவர் போயிடுறாரு. இப்போ வந்துட்டு முத்து வந்துட்டு மீனை வந்து குளிக்க சொல்கிறாங்க. நான் போய் ஆமாம் இருக்கிற டயர்டுக்கு நான் ஒரு குளியல் போட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற உடம்பு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு, இன்னொரு மருந்து இருக்குது அப்படின்னதும் வந்துட்டு, இன்னொரு தைலமாங்க நான் ஒன்று தேய்ச்சி விடுவா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை இது வெளியில் தேய்க்கிற தைலம் இல்லை, உள்ளே வந்து ஊற்றிக்கிற தைலம் அப்படின்னதும் வந்துட்டு, ஓ நீங்கள் அப்படி வரீங்களா, சரி எனக்கு கூட கை கால்லாம் வலிக்குது வந்துட்டு, எனக்கும் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஹாலில் உட்காந்து குடிப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவள் வந்து, நீ செஞ்சாலும் செய்வ, தெரியாமல் தனமா சொல்லிட்டம்மா தாயே, நீ கூட டவலை நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. இங்கே வந்துட்டு விஜயான்னு அண்ணாமலை வந்து ஹாலில் உட்காந்து கூப்பிட்டுட்ருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு பார்சல் ஒன்று பிரிச்சுன்னுங்கிறாரு. இப்போ நம்ம இவர் வந்து அண்ணாமலை வந்து அந்த பொம்மையை பிரிக்கிறாரா, அப்போ வந்துட்டு விஜயா வந்து வராங்க. இவனுங்க வந்துட்டு நான் பெற்ற 3 பிள்ளைங்களும் வந்துட்டு இந்த பொண்டாட்டி தாசனுங்களாக இருக்குதுன்னு சொல்லினே வராங்க. இந்த முத்து தான் வந்து கரெக்டாக இருப்பான்னு பார்த்தா அவனும் வந்துட்டு பொண்டாட்டிக்கு கையை காலை பிடிச்சி விட்றான் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு குரங்கு பொம்மை எடுக்கிறாரு. நான் உனக்காக தான் இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னது இது அப்படின்னதும் வந்துட்டு, பாரு எதையும் பார்க்க முடியல அப்படின்னு வந்துட்டு சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்துட்டு இந்த குரங்கு அவங்க சில விஷயங்கள்லாம் கேட்கவே முடியலன்னால அதுதான் இந்த 2வது குரங்கு. சில இதுவெல்லாம் வந்துட்டு பேச முடியலன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்துட்டு இந்த 3வது குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இதுக்கு தான் வந்து சொன்னார். நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறது, தேவையில்லாததை பார்க்குறது, தேவையில்லாதது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 குரங்கு தத்துவம் அப்படின்னு வந்துட்டு சொன்னார். நீ வந்துட்டு தேவையில்லாமல் அவங்க ரூமில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணும் அப்படிலாம் நினைக்காத. நீ வந்துட்டு பழைய பஞ்சாங்கத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்டலாம் திணிக்காத. அவங்க வாழ்க்கையை வந்துட்டு வாழ விடு. பிள்ளைங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்துட்டு வாழ விடணும். நம்ம தேவையில்லாமல் போயிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த இது அதுன்னு பேசிக்கிட்டு அவங்கள இது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம மேலே பாசம் இருக்காது. அதுக்கப்புறம் வெறுப்பு தான் வரும். அவங்களாம் நம்மளை வெறுத்து ஒதுக்குறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு இந்த 3 பொம்மையை பார்த்து நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு வந்துட்டு, என்ன குரங்குன்னு சொல்கிறீங்களா கடைசியில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீ குரங்கு தான் அப்படின்னதும் வந்துட்டு, சேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. விஜயா வந்து போகிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு மீனை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு இப்போவே கிளம்புறீங்களா, ஒரு குளிச்சுட்டு வந்ததும் வந்துட்டு இப்போவே கிளம்புறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் சவாரி வரல அப்படின்னதும் வந்துட்டு, சரி அப்போ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. எதுக்கு என்னது, நான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. மீன் குழம்பா, ஓ அப்படியா, உங்களுக்கு எதனா பிடிச்ச மீன் இருக்கான்னா, எனக்கு மீனாக தான் பிடிக்கும் அப்படின்றாரு. ஐய சரி சரி அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா வந்துட்டு உடம்பு வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உனக்கு யார் சொன்னதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ என்ன வந்துட்டு இந்த விளம்பரத்துலலாம் வர இவங்க மாதிரி சொல்கிற, டாக்டர்ஸ் மாதிரி சொல்கிற, இந்த பார்கோடெல்லாம் போகாமல் அந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, சத்து இருக்குது, அது இதுன்ட்டு அப்படின்னதும் வந்துட்டு, ஏங்க இப்போ என்னங்க நான் மீன் வந்துட்டு சாப்பிட்டாக்கா வந்துட்டு உடம்பு வலியெல்லாம் போயிடும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தாக்கா வந்துட்டு நம்ம மனோஜ் வந்துட்டு விஜயோட காலை வந்து
புடிச்சுன்னு இருக்காரு. அது தெரியாது இவங்களுக்கு. கால யாரோ புடிக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வந்து க "டேய் டேய் விட்றா மனோஜ் விட்றா" அப்படின்னு வந்துட்டு அவங்க கத்துறாங்க. "அம்மா இப்ப நீ தாம்மா என்ன காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு கால பிடிச்சிட்டு அழுவுறாரா, "எதுக்குடா என் கால பிடிச்சிட்டு அழுவுற?" அப்படின்னதும் அவர் ஏந்திச்சு உட்காந்து அப்படியே வந்துட்டு விஜயா வந்துட்டு கால பிடிச்சிட்டு அழுவுறாரு. என்னடா ஆச்சுன்னதும் வந்துட்டு, "இந்த மாரி வந்துட்டு நான் ஏமாந்துட்டேம்மா. இந்த மாரி இன்னைக்கு ரூ. 4,00,000 பொருள் வித்துச்சு" அப்படின்னதும் வந்துட்டு, "நல்லது தானடா ரூ. 4,00,000க்கு வித்துச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது இல்லம்மா, நான் சொல்ல வரத கேளும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்தத சொல்றாங்க. சொன்னதும் வந்துட்டு அவங்களுக்கு சரியான கோவம் வருது. "டேய் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறியேடா, நீ என்னடா படிப்பு படிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடி, செம்ம அடி வச்சு விளாசுறாங்க. "நீ வந்துட்டு படிச்ச முட்டாள்டா, உன்னை எப்படிலாம் ஏமாத்திட்டு போயிருக்காங்க பாருடா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு, "இது ரோகிணிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன என்னம்மா நினைப்பா? இப்பதான் நான் என் வாழ்க்கைய நான் ஆரம்பிச்சிருக்கேன்" அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. "அதுக்கு நான் என்னடா பண்ணணும் இப்போ?" அப்படின்னு வந்து, "எனக்கு ரூ. 4,00,000 வேணும்மா, ரோகிணியும் வந்துருவா, ரூ. 1,00,000 லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்போ வந்துட்டு அந்த டீலரும் வந்துருவாரு, நான் அந்த காசை கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அழுவுறாரு. "இப்போ நான் என்னடா பண்ண முடியும்?" அப்படிலாம் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. "உன்னை பெத்ததுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலடா, உன்னை போய் நம்பினேனடா, இந்த மாதிரி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறியடா" அப்படின்னு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சர்ற மாதிரியா கேள்வி கேட்குறாங்க. இதை முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்திருக்கும். மனோஜும் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாந்துருக்க மாட்டார். "நீ என்னடா படிப்பு படிச்ச? 4 டிகிரி உன்னை பணம் செலவு பண்ணி நான் படிக்க வச்சேனடா" அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த முத்து சொல்கிற மாதிரியே, "நீ வந்து ஒரு படித்த முட்டாள்டா நீ" அப்படிலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பணம் கட்டணுமா? என்ன பண்ணுறதும்மா? நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும், நீதாம்மா உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கையே பிடிச்சிட்டு கேட்குறாரு. பாவம் அவங்களும் வந்துட்டு, "நான் என்ன பண்ண முடியும்? ரூ. 4,00,000க்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்பலாம் வந்துட்டு அவங்களுடைய இயலாமைய வந்து சொல்றாங்க. பத்திரம் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான கோவம் வருது. "டேய் என்னடா சொல்ற? இந்த பத்திரத்த தானே அடகு வச்சு வந்து உங்க அப்பா வந்து என் நகைய மீட்டு குடுத்தாரு. இப்போ அ வீடு கட்டணும்னு சொன்னதுக்கே நான் வந்துட்டு பத்திரத்த வந்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப நான் போய் கேட்டேன்னா, என்ன தான்டா அவரு கரிச்சு கொட்டுவாரு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "உன் நகை எதுனா வச்சு குடும்மா" அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆனா வந்துட்டு அவரு வந்துட்டு இந்த பத்திரத்த வந்து வைக்கும்போது தான் நான் நகை இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு எனக்கு நகைய மீட்டு குடுத்தாரு. நான் நகை இல்லாம இருந்தேன்னா, அவரு என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "உன் மாமனார் அனுப்பிச்ச காசுல தான் வந்துட்டு மீதி இருக்குல்ல கொஞ்சம், அத வச்சு நீ வந்துட்டு இது பண்ணலாம்ல" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்லம்மா அது எடுத்தாக்கா ரோகிணிக்கு தெரிஞ்சிடும். ரோகிணி வந்துட்டு என்ன என்னம்மா நினைப்பா?" அப்படிலாம் வந்து சொல்றாரு. இவர்கிட்ட இருக்கிற பணம் இவரோட பணம் தான். இவங்க அப்பா பணம். அத எடுக்க மாட்டாராம். ஆனா வந்துட்டு இவரு வந்துட்டு இவங்கள வந்துட்டு இது பண்றாரு. அந்த பணத்த எடுத்து இவரு குடுக்கலாம்ல. இவரோட பணம் தானே. ஏன் ரோகிணிக்கு இவரு பயப்படணும்? இவங்க வந்துட்டு இப்ப யோசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்க பாட்டு யோசிக்கிறாங்க. இப்ப நான் ரூ. 4,00,000க்கு நான் எங்கடா போறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. இவரும் நின்னு யோசிக்கிறாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு 1 ஹவர் எபிசோடு. ஒரு நாளே 1 ஹவர் எபிசோடு போட்டிருக்காங்க. நான் இத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ், 18 மினிட்ஸ் அந்த மாரி போடுறேன். அடுத்த எபிசோட்ல மீதி கதைய சொல்றேன்.